என்ன சொல்றேன்னு தெரியல. பட் ப்ரோ இது ரோங் ப்ரோ. வணக்க மக்களே, நான் விஜிதரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தளபதி விஜயன்னா தன்னுடைய நடிப்பை முடிச்சு கொண்டு ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 வருடம் நிறைவடைஞ்சு 1ஆம் ஆண்டு விழா நேற்று எடுத்திருந்தாங்க. அதுக்கான நினைவா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனாவும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட தொண்டர்கள் அங்கே கலந்து கொண்டிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதிய கட்சி ஆரம்பித்து 1 வருடத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்களுக்கு மேலே அங்கே உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கு தமிழக வெற்றி கழகம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று தளபதி விஜயன்னா அந்த மேடையில் உரையாற்றும் பொழுது ஒரு நிமிடம் தன்னுடைய தரவுகள் எழுதி தலைவர்கள் ஒரு விடயங்கள் குறித்து தரவுகள் எழுதி வச்சு பார்த்து வாசிப்பாங்க. இப்போ தளபதி விஜயனா உரையாற்றி கொண்டு வந்தாரு. திடீரென்று ஏதோ அவர் எழுதி வச்சிருந்த தரவை பார்த்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு அவர் அடுத்த பதில் கதைக்கிறதுக்கு. அப்போ அதை ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக ட்ரோல் பண்ணி கொண்டு வர சோசியல் மீடியாவுக்கு நான் உங்களுக்கு இந்த கேள்வி எழுப்புறேன். தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முதல் தளபதி விஜயனா பேசும்பொழுது ஆங்கில மொழியில மிக சிறப்பாக தரவுகளை எதுவுமே பார்க்காம பேசியிருந்தாரு. இதுவரைக்கும் நான் பார்த்த அளவுக்கு எந்த தலைவர்களுமே இவ்வளவு நீட்டா ஒரு ஆங்கில மொழியில எந்த அரசியல் கட்சி தலைவருமே இப்படி பேசினதை நான் பார்த்ததில்லை. உண்மையாவே ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க ஆங்கிலத்தில், நான் பார்த்துருக்கேன். பட் இது பெருசா இப்ப இருக்க தலைவர்கள் யாருமே ஆங்கிலத்துல எல்லா இது இந்தியா பொறுத்த மாட்டேங்குது. உடனே கேட்பீங்க இவர் தமிழன் தான். இந்தியா பொறுத்த மாட்டேங்கி ஒரு கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடு. இங்க எல்லா மொழி பொது மொழியாக ஆங்கிலம் இருக்கு. ஆங்கிலத்துல பேசினா மட்டும்தான் எல்லாருக்கும் விளங்கும். அதன் அடிப்படையில் முதலாவது ஆங்கிலத்துல பேசியிருந்தாரு. ஆங்கிலத்துல பேசும்பொழுது மிக சிறப்பாக எந்த தரவுகளும் இல்லாமல் மிக சிறப்பாக பேசியிருந்தார். ஒரு இடத்துல தமிழ்ல சில விடயங்கள் பேசுறதுக்கு தரவு எழுதி வச்சிருந்தார். அதை உத்து வாசிச்சதுக்கு இவ்வளவு கேவலமா ட்ரோல் பண்றீங்களே, புரியல எனக்கு. அவர் அப்படி மாசா பேசின எந்த இதையும் விட்டுட்டு எங்கேயும் இருக்கிறது தளபதி விஜயனாவை வெளிப்படுத்தணும்ன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. கண்ணை விழிச்சு வச்சு எங்கேயும் ஒரு தவறு பண்ணுவார், அதை வச்சு ட்ரோல் பண்ணி எப்படியாவது ஏன்டா அரசியலுக்கு வந்துட்டாரோ எப்படியாவது இவரை பேரை கெடுத்தாதான் நம்ம அவர் தற்செயலாவே 2026 முதலமைச்சர் ஆகிட்டாருண்டா. அப்ப எப்படியாவது அவருடைய பேரை டேமேஜ் பண்ணி ஆகணும்ன்ற நிலையில அது அரசியல்ல இதெல்லாம் சகஜம்தான். ஓகே, என்னத்தை என்ன சொல்றேன்னு தெரியல. பட் ப்ரோ இது ரோங் ப்ரோ. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.